இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் நம்பர் 3 நம்பர் சிஸ்டம் எக்ஸசைஸ் நம்பர் 1.5ல சம் நம்பர் 2க்கான ஆன்சர் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 2, சித்ரா ஹேஸ் பாட் 10 கிலோகிராம் அண்ட் 35 கிராம். இது வந்து 35 போட்டிருந்தாலும் இங்கே 35 கிராம் நினச்சக்கூடாது. இது வந்து 350 கிராம்ஸு. அதனால் இது வந்து இங்கே இப்போ என்ன பண்ணணும், நம்ம பக்கத்தில் வந்து ஒரு 0 சேர்த்துக்கணும். ஆஃப் கீ ஃபார் ப்ரிப்பேரிங் ஸ்வீட்ஸு. ஷீ யூஸ்ட் 8 kilogram and 590 grams of ghee. இங்கே வந்து 0 போட்டுங்க. என்ன how much ghee will be left? இப்போ சித்ரா எவ்வளோ வாங்கியிருக்காங்க, எதுக்காக, ஸ்வீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 10 kilogram 350 grams வாங்கியிருக்காங்க, நெய் வாங்கியிருக்காங்க. எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்வீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, 8 kilogram 590 grams யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இது வந்து சப்ட்ராக்ஷன் இல்லைங்களா. லெஃப்ட் அப்படின்னு வந்தாலும் என்னது, சப்ட்ராக்ஷன். எவ்வளோ மீதி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு என்னது, சப்ட்ராக்ஷன். அப்போ சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது எதுலேருந்து பண்ணணும்னா, எவ்வளோ டோட்டல் வாங்கினாங்களோ அதிலிருந்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம எழுதலாம், இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் கீ பாட் பை சித்ரா. எவ்வளோ கிலோகிராம் வாங்கியிருக்காங்க, 10 kilogram and 350 grams. எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க, வெயிட் ஆஃப் கீ யூஸ்டு பை சித்ரா எவ்வளவு, 8 kilogram and 590 grams is equal to 8 kilogram 590 grams. வெயிட் ஆஃப் கீ லெஃப்ட். அப்படி பண்ணும்போது என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். எதுலேருந்து சப்ராக்ட் பண்ணணும்னா, 10 kilogram 350 கிராம் மொத்தமாக எவ்வளோ வாங்கியிருக்காங்க அதிலிருந்து, இதிலிருந்து 8 kilogram 590 கிராம்ஸை வந்து சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இங்கே சொல்லித்தரேன் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ கிலோகிராம் அண்ட் கிராம் வேறு வேறு யூனிட்டாக இருக்குது இல்லைங்களா, அதனால் பாயிண்ட் வச்சுக்கலாம். அப்போ 10.350 மைனஸ் 8.8னா எங்கே போடணுன்னா, பாயிண்ட் வச்சுக்கிங்க. பாயிண்ட்டுக்கு முன்னாடி 8 எழுதணும். அப்போ ஒன்ஸ் எங்கே இருக்கும், ஒன்ஸுக்கு நேராக 8 எழுதிக்கணும். அடுத்தது பாயிண்ட்டுக்கு அப்புறமா அப்படியே எழுதணும், 590. இப்போ அப்படியே சப்ராக்ட் பண்ணுங்கள். 0 மைனஸ் 0 வந்து 0. 5 வந்து 9ஓட ஸ்மாலாக இருக்கிறதுனால என்ன பண்ண முடியாது, நம்ம சப்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ இங்கேருந்து ஒன்று நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அப்போ இங்கே 3 இருக்குது. 3லேருந்து 1 எடுத்துகிட்டு என்ன ஆகிடும், 2 ஆகிடும். அந்த எடுக்கிற 1 வந்து இங்கே போட்டிங்கன்னா என்ன ஆகிடும், இங்கே 10s இல்லைங்களா. அப்போது 5ங்கிறது வந்து 15ஆக மாறிடுச்சு. இப்போ 15 மைனஸ் 9 இஸ் நத்திங் பட் 6. இப்போ இங்கே 2 வந்து 5ஓட எப்படி இருக்குது, ஸ்மாலாக இருக்குது. அப்போ சப்ராக்ட் பண்ண முடியுமா, முடியாது. அப்போ என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்க நம்பர்லேருந்து 1 கொடுக்கணும். இப்போ இங்கே என்ன இருக்குது, 0ன்னு என்ன அர்த்தம், ஒன்றுமே இல்லை. அப்போ 0ன்னு 1 கொடுக்க முடியாது. அப்போ பக்கத்தில் இருக்க அடுத்த நம்பர் எடுத்துங்க. இங்கே 1 இருக்குது. அப்போ 1லேருந்து இங்கே 0 கொடுத்துட்டோன்னா அது என்ன ஆகிடும், 10ஆக மாறிடும். அப்போ இந்த 10லேருந்து இப்போ நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். அப்போ இந்த 10லேருந்து 1 எடுக்கும்போது எவ்வளோ ஆகிடும், இங்கே 9 ஆகிடும். இப்போ இங்கேருந்து 1 இங்கே கொடுக்கும்போது இங்கே 12 ஆயிடுச்சு. அப்போ 12 மைனஸ் 5 இஸ் நத்திங் பட் 7. இப்போ இந்த பாயிண்ட் வச்சிங்க. வச்சுட்டு 9 மைனஸ் 8, 9 இஸ் கிரேட்டர் தேன் 8 நான் சப்ராக்ட் பண்ண முடியும். 9 மைனஸ் 8 இஸ் நத்திங் பட் 1. ஸோ தேர்ஃபோர் 1.760. அப்போ பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து கிலோகிராம், பாயிண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து என்ன ஆகிடும், நமக்கு கிராமாக மாறிடும். இது கிலோகிராம், இது வந்து கிராம் ஆகிடும். தேர்ஃபோர் இது எழுதும்போது எப்படி எழுதுவீங்க, இது எழுதும்போது இங்கே பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து கிலோகிராம், 1 kilogram 760 grams. Therefore, the ghee, weight of ghee left is nothing but 1 kilogram 760 grams. Thank you.